ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு பாருங்க. உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஐ கால் அப்பான் யுவர் நேம். நான் உன்னுடைய நேம சொல்லி, உன்னுடைய பேரை சொல்லி அழைச்சேன். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம பேர் தெரியும்? தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி ஒரு பிள்ளை அழைக்கிறேன்னா, அவன் பெயரை சொல்லி அழைக்கிறேன், அவனுடைய பேரை சொல்லி அழைக்கிறேன். நான் சாதாரணமா அழைக்கல, நீங்க வா, நீ இங்க போ, அப்படியெல்லாம் சொல்லல. யாக்கோபே, நான் உன் பெயர் சொல்லி அழைத்த தேவன். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறேன். சில ஐடி கம்பெனி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, அங்க வேலை செய்யற அநேக 1000 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த ஓனருக்கு அவங்க பேரு தெரியுமான்னு கேட்டா, எல்லா வேலை செய்யற எம்ப்ளாயிஸ் உடைய பேரும் தெரியுமான்னு கேட்டா, கண்டிப்பா தெரியறதுக்கு என்ன இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு சிலரை தெரியும், அந்த மேனேஜரு, ஹெச்ஆர், டிஎல், ஸோ இந்த மாதிரி சிலரை தெரியுமே ஒழிய, அங்க வேலை செய்யற அத்தனை பேரும் தெரியுமான்னு கேட்டா தெரியவே தெரியாது. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு மாத்திரம் அவருடைய ஆதீனத்தில், அவருடைய உருவாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பேரும் தெரியும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சாதாரணமா அழைக்கல, உங்க பேரை சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு இடத்துல வேலை செய்யறீங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி, அங்க நீங்க சாதாரண போஸ்ட்ல இருக்கிறீங்க, அப்ப உங்க ஓனர் வந்து உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும் அந்த நாள். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நான் வாழ்க்கையில தரேன். நான் யாருன்னா, உன்னை பெயரிட்டு அழைக்கிறேன், நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டிருக்கிறேன், உன்னை அழைச்சிருக்கிறேன், உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருத்தரையும் நான் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கை சாதாரணமான வாழ்க்கை இல்ல, உங்க வாழ்க்கை சாதாரணமான பாதை இல்ல. உங்களையும் என்னையும் இயேசு எப்படி அழைச்சிருக்கிறார்னா, நீ வா, இங்க போ, அப்படியெல்லாம் சொல்லல. நிறைய பேர் யார பேர் சொல்ல மாட்டாங்கன்னா, அடிமையானவங்கள பேர் சொல்லவே மாட்டாங்க. அடிமையா சிலர் வேலை செய்யறாங்க, இல்ல ஒரு வீட்டு வேலை செய்யறாங்கன்னா, இங்க வா, இதை செய். எத்தனையோ இடத்துல பார்த்திருப்பீங்க. சில இடத்துல சில வேலை செய்யறவங்க, சில, அது நான் தாழ்வா சொல்லல, ஆனா அவங்க வேலைக்குரிய மரியாதையை தான் அவங்க தருவாங்க. இங்க வா, இதை செய். ஆனா ஆண்டவர் நம்மை அடிமையாய் அழைக்கவில்லை, பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாரு. மகனே, மகளே, உமேஷ் இங்க வா, உமேஷ் இங்க வா. இந்த யாருங்க சொல்லுவா? கர்த்தர் தாங்க சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை நம்பினதுனாலதான் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் இயேசு நம்பி அழைச்சிருக்கிறார். உலக மனுஷன் உங்களை நம்பணும்னா அதுக்கு அவன் பல டெஸ்ட் வைப்பான். நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போய் வேலை செய்யணும்னா அதுக்கு சில ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும். ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, இத்தனையும் தாண்டி தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, அந்த கம்பெனிக்குடைய நம்பிக்கையை பெற்றுதான் நீங்க போய் என்ன பண்ண முடியும்? வேலை செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் நம்மை அழைத்து நம்பி இருக்கிறார். உலக மனுஷன் நம்மளை அழைக்கிறது கூட எப்படிதானா, நம்பிக்கை இல்லாம, சரி பாப்போம் இவன் பண்றானா, ஒரு இன்டர்வியூக்கு உங்களை கால்ஃபர் பண்றாங்க, கூப்பிடுறாங்கன்னா இவனுக்கு அது திராணி இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் கூப்பிடுறாங்க. ஆனா ஆண்டவர் செக்கிங் எல்லாம் கிடையாது, டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான். இயேசு நமக்கு கொடுக்கிறது எல்லாமே எப்படிதானா, டைரக்டா உனக்கு நான் அப்பாயிண்ட் பண்ணிடுறேன்ப்பா, நான் உன்னை அழைச்சிட்டேன்ப்பா, நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நீ என் கூட வா. இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிப்பாங்க. அப்போ அந்த ஐஏஎஸ் ஆகணும்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதணும்னா அது சாதாரணமா இல்ல. முதல்ல பிரிலிம்ஸ், முதல்நிலை தேர்வு ஒன்று நடக்கும், 2வது மெயின்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்வியூ. அப்ப இந்த 3 கட்டத்தையும் தாண்டி தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு கலெக்டர் வேலைக்கு, இல்ல ஒரு ஐஏஎஸ், இல்ல ஒரு செக்ரட்டரியேட் வேலைக்கு உங்களால போக முடியும். அப்ப இந்த 3 கட்டத்தையும் உங்க வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணி ஆகணும்னா தாண்டி ஆகணும். அப்போ அநேகருடைய வாழ்க்கையில உலகம் நம்மளை எப்படிதான் செலக்ட் பண்ணுதுன்னா, ரொம்ப ரொம்ப ஃபில்டர் பண்ணி வடிகட்டி வடிகட்டி நம்மை ஒதுக்க முடியுமா, நம்மளை தள்ள முடியுமா, இவங்களை இதுக்கு மேல வைக்க முடியுமா, இல்ல வேண்டாமா, இப்படியெல்லாம் உலகம் பார்த்துதான் நம்மளை செலக்ட் பண்ணும். ஆனா ஆண்டவர் மட்டும் நம்மளை எப்படி செலக்ட் பண்றாருன்னா, நம்மை அழைத்து, பெயர் சொல்லி அழைத்து, பெயர் தெரியாது இருந்து கூட இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த ராத்திரி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் பெயர் சொல்லி உன்னை அழைத்திருக்கிறேன், நான் பெயர் சொல்லி உன்னை நம்பி அழைத்திருக்கிறேன். இந்த ராத்திரி ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை நம்பி அழைத்தேன், உன்னை நம்பி
நம்பி அழைத்தேன். உன்னை சாதாரணமா அழைக்கலப்பா. உலகம் உன்னை நம்பணும்னா பல காரியத்தை செக் பண்ணி அழைச்சிருக்கோம், பல காரியத்தை பார்த்து அழைச்சிருக்கோம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை நம்பி அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை விசுவாசிச்சு அழைச்சிருக்கிறேன், உன்னால செய்ய முடியும், நான் நம்பி அழைச்சிருக்கிறேன். அதனாலதான் வசனம் சொல்லும், நீ உண்மையற்றவனா இருந்த போதிலும் நான் உனக்கு எப்படி இருக்கிறேன்னா உண்மை உள்ளவனா இருக்கிறேன். நீ எனக்கு உண்மையற்றவனா இருக்கிறப்பா. ஆனா தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்னா அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் அழைக்கலையோ, என் அழைப்புல ஒருவேளை சந்தேகம் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா கர்த்தர் ராத்திரி உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உன்னை நம்பி இருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் உன்னை நம்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, ஒரு 3 மனுஷங்களை நம்ம வேகமா பார்க்க போறோம். ஆண்டவர் யார் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், யாரை கர்த்தர் தெரிந்திருக்கிறார், ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவதாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவதாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். முதலாவது ஆண்டவர் யாரை பெயர் சொல்லி அழைக்கிறாருன்னா மோசேவை பெயர் சொல்லி அழைக்கிறார். நமக்கு தெரியும் இந்த மோசே யாருன்னு. மோசே இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ஜனங்களை, எகிப்து தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய பாத்திரம் தான் யாருன்னா மோசே. எனக்கு பைபிள்லயே ரொம்ப பிடிச்ச நபர் யாருன்னா இந்த மோசே. அப்போ இந்த மோசேவை கர்த்தர் ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ளும் போது அங்க நடக்கிற சம்பவத்தை பாருங்க. ஆண்டவர் போய் மோசேட்ட சொல்லுவாரு, நீ வாப்பா, எகிப்து தேசத்துல இருக்கிற என் ஜனங்களை நீ அழைச்சிட்டு வரணும், நீ வா, நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் என்ன பண்ணுனா அங்க இருக்கிற என் ஜனங்களை எல்லாம் கூட்டிட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் மோசேவை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே இந்த மோசே ஃபர்ஸ்ட் 5 டைம் என்ன சொல்லுவாருன்னா, என்னால முடியாது முடியாது முடியாது, நான் என்ன பண்ணுவேன், என்னால என்ன செய்ய முடியும். அப்ப கடைசியில மோசே சொல்றாரு, நான் என்னவா இருக்கிறேன்னா திக்கு வாயு மந்த நாவுமா இருக்கிறேன், எனக்கு சரியா பேச தெரியாது ஆண்டவரே, எனக்கு சரியா பேச தெரியாது, நான் எப்படி பேசுவேன். மோசே கடைசியா சொல்றாரு, எனக்கு பேச தெரியாது. சரி, பேச தெரியாதான் உனக்கு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அடுத்து சொல்றாரு, தேவரீர் பேசுறதுக்கு முன்னாடியும் நான் இப்படித்தான் இருக்கிறேன், பேசுனதுக்கு அப்புறமும் நான் இப்படிதான் இருக்கிறேன். சிலருடைய வாழ்க்கை இப்படிதான், தேவன் பேசுறதுக்கு முன்னாடியும் சில குறைவு, தேவன் பேசுனதுக்கு அப்புறமும் சில குறைவு. ஆனா தேவன் முதலாவது யாரை அழைக்கிறார் தெரியுமா? சில குறைவுள்ளவர்களை தேடி அழைக்கிறார். மோசே திக்குவாயி மந்த நாவு எல்லாமே உண்மைதான். ஆனா கர்த்தர் யாரைத்தான் அழைக்கிறாருன்னா இந்த குறைவுள்ள மோசேவை தான் தேடுகிறார். அநேக வேளையிலே தேவனுக்கு நிறைவுள்ளவர்கள் தேவையில்லை, பெர்ஃபெக்ட்டான ஆட்கள் கர்த்தருக்கு தேவையில்ல. ஆண்டவருக்கு யார் தான் தேவைன்னா குறைவுள்ள ஆட்கள் தான் தேவை. ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்குவார். மோசே பாருங்க, 40 வருஷம் அரண்மனையில ராஜாவுடைய பிள்ளையா வளர்ந்தாரு. 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தனை கொலை பண்ணி வனாந்தரத்துல வந்து காத்திருக்கிறார். 40 வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மறுபடியும் இன்னொரு 40 வருஷம் வனாந்தரத்தை காத்திருக்கிறார். அப்ப இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையில அழைப்பை பெறதுக்கே எத்தனை வருஷம் காத்திருந்தார்னா 80 வருஷம் காத்திருந்தார். அப்ப 80 வயசுல ஒரு அழைப்பு வருது. இந்த அழைப்புலயும் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நான் எப்படி இருக்கிறேன்னா குறைவுள்ளவனா இருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில சிலர் சில அழைப்பை பெற்றிருக்கலாம், தேவனுடைய சில தீர்மானமான சில தரிசனங்களை நீ பெற்றிருக்கிற. ஆனா கூட நீ என்ன சொல்றேன்னா, எல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆனா என் வாழ்க்கையில இன்னும் என்ன இருக்குதுன்னா ஒரு குறைவு இருக்குது ஆண்டவரே, ஒரு குறைவுள்ள வாழ்க்கையோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீ சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு நிறைவுள்ளவர்களை நான் அழைக்கலப்பா, குறைவுள்ள மோசேவே, உன்னைத்தான் தேடி வருகிறேன். எனக்கு நிறைவுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உண்மைதான், அரண்மனை வாழ்க்கையில இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உண்மைதான், ஆனா எனக்கு யார் தான் தேவைன்னா குறைவுள்ளவர்களாம் தேவை. அப்புறம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுவாரு, உன்னுடைய வாயோடு நான் வாயா இருந்து பேசுவேன்னு கர்த்தர் சொல்லுவார். சில வேளையில நம்ம குறைவு இருக்கும்போது ஊழியம் செய்ய மாட்டோம், தேவ தரிசனத்தில் நிக்க மாட்டோம், தேவனுடைய திட்டத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, குறைவுள்ளவர்களை அழைத்த தேவன் அதை மாத்திரம் வைக்கிற தேவன் அல்ல, அந்த குறைவிலே வெளிப்படுகிற தேவன், அந்த குறைவிலே இடைப்படுகிற தேவன். மோசேவுடைய குறைவில கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பலவீனம் இருக்குதுப்பா, அந்த பலவீனத்துல நான் என்னவா விளங்குறேன்னா பலனா விளங்குறேன். இந்த ராத்திரி வேளையில தேவஜனங்களே, கர்த்தர் யாரை முதலாவது அழைக்கிறார் என்று சொன்னால் குறைவுள்ளவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார், குறைவுள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்குது, உன் வாழ்க்கையில சில குறைவுகள் உன்னை வாழ விட மாட்டேங்குது, சில குறைவுனால என்னால முன்னேற
முன்னேறி செல்ல முடியும்னு சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை தேடுறேன்னா குறை உள்ளவரை, குறை உள்ளவனை தேடுறேன். உனக்கு சில குறை இருக்குதா, எனக்கு நீ தான் வேணும். அதனாலதான் வசனம் தெளிவா சொல்லுது, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். சோ ஆண்டவர் முதலாவது யாரை மட்டும் தான் தேடுறாருன்னா குறை உள்ளவர்களாம் தேடுறாரு. நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் சரியாயிட்டு வரேன், நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன், நான் மாறி வரேன். இல்ல இல்ல இல்ல. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில குறைவுகளை அனுமதிப்பார்னா ஒன்றை நம்பிருங்க, உங்க வாழ்க்கையை உருவாக்கின கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்க வல்லவர், அந்த குறைவை மாற்ற வல்லவர், அந்த குறைவை மூடி போட கர்த்தர் வல்லவர். இந்த மோசேக்கு இவ்வளவு பெரிய குறைவு இருந்துச்சு. ஆனா அவருடைய 40 வருஷ ஊழியத்துல மோசேக்கு எங்கேயுமே அந்த ரிஃப்ளெக்ட் ஆகவே இல்லை. சில வேளையில் நம்ப முடியாதுங்குவோம், நம்ப ஆகாதுங்குவோம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாருன்னா நம்ப முடியாதுன்னு சொல்றதுனால அவர் விட்டுட்டு போக மாட்டார். இந்த நாட்கள்ல மோசே வாழ்ந்த நாட்கள்ல எத்தனை மோசேயுடைய வயசுல இருந்தவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் தான் 80 வயசுல அங்க இருக்கிறாரு. அவர் யாருன்னா மோசே. வேற யாருமே மோசேக்கு சரியான வயசுல இருந்திருக்க முடியாது. ஏன்னா மோசே பிறக்கும் போது அத்தனை பேரையும் என்ன பண்ணிட்டான்னா பார்வோன் கொன்னுட்டான். இந்த மோசே ஒருத்தர் மட்டும் தான் என்ன பண்ணாருன்னா தப்பி பிழைச்சாரு. இந்த ராத்திரி வேளையில தேவன் உங்களை சில காரியங்களிலிருந்து தப்பி பிழைக்க பண்ணியிருக்காருன்னு சொன்னா, தேவன் உங்களை பிழைக்க வச்சிருக்காருன்னு சொன்னா, உங்க மேல இருக்கிற தரிசனத்தை, உங்க மேல இருக்கிற திட்டத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு அவர் போட மாட்டார். மோசே, நீ 5 டைம் ரிஜெக்ட் பண்ற, நான் பல டைம் பேசி கூட நீ முடியாது முடியாதுன்னு சொல்றேன். ஆனா இன்னைக்கு மறுபடியும் உன் கூட பேசுறேன், இன்னைக்கு மறுபடியும் உன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் உன்னை அழைச்சிருக்கிறேன். நீ என்ன சொல்ற? எனக்கு இது குறைவு இருக்குது, என்னால செய்ய முடியாது. நான் இவ்வளவு பலவீனமான பாத்திரம், என்னால செய்ய முடியாது. என்னோட குறைவை வச்சுட்டு நான் எப்படிங்க செய்வேன்? ஏதோ நிறைவா இருந்தா செய்ய முடியும், பர்ஃபெக்டா இருந்தா செய்ய முடியும். நானே குறைவுல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்ன போய் செய்யினா எப்படிங்க செய்ய முடியும்னு சொல்றேல. இயேசு இன்னைக்கு சொல்றார், உன் குறைவிலே நான் இறங்கி வந்து அதை நிறைவாக்கி உன்னை பயன்படுத்த விரும்புறேன். உன் வாழ்க்கை எனக்கு தருவியா? நீங்க நிறைய பேர் குறைவை பார்த்து பயந்து பயந்து எதையுமே செய்யறதில்ல. இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய ஊழியக்காரங்களை குறைவோடு கர்த்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. குறைவுள்ளவர்களை எடுத்து ஆண்டவர் எவ்வளவு நிறைவாக்கி நிறுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போலியோ அட்டக்கானவங்க, 5 வயசுல போலியோ அட்டக்கானவங்க, அவங்கள கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு. லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமா. இன்னைக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லையே, ஏன் அப்படிப்பட்ட பிரச்சனையிலே இருந்தா கூட உங்களை ஏங்க கர்த்தர் பயன்படுத்த முடியாது? ஒருவேளை இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற நீங்க, என் வாழ்க்கையில ஒரு பெரிய குறைவு இருக்குது, என் வாழ்க்கையே குறைவுள்ள வாழ்க்கை, என்னால செய்ய முடியாது, என்னால முடியாதுன்னு சொல்வீங்கன்னா, இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி சொல்லுகிறார், நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். உன்னுடைய குறைவுகள் எனக்கு தேவையில்லைப்பா. அந்த குறைவுல உன் கூட யார் இருக்கிறானா? கர்த்தர் இருக்கிறார். நீ குறைவை பார்த்து பார்த்து என்னால முடியாது, என்னால ஆகாது, என்னால எப்படி நடக்கும், அதுதானே உன் கேள்வி. ஆனா இயேசு இந்த ராத்திரி சொல்றாரு, உன்னால முடியும், உன்னால நடக்கும். காரணம் ஏன் தெரியுமா? உன் பின்னணியில நான் நிக்கிறேன், உன் கூட நான் நிக்கிறேன். ஒருவேளை தேவ ஜனங்களே, இந்த ராத்திரி வேளையில என் வாழ்க்கை குறைவு நிறைஞ்ச வாழ்க்கை பிரதர், எனக்கு கர்த்தர் பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறார், காத்திருந்து பெற்றுட்டேன், ஆனா என்னால செய்ய முடியல, என்னால முடியாதுன்னு நான் ரொம்ப நம்புறேன்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தர் எதை செய்வார்னா உங்க தரிசனத்தை நிறைவேற செய்வார். ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா? கொஞ்சம் ஒத்துழைப்பு, கொஞ்சம் ஒத்துழைப்பு. நம்ம நிறைய வேலையில பெரிய ஒத்துழைப்பு குடிக்கலைன்னா கூட ஒரு சின்ன ஒத்துழைப்பு, சின்ன கீழ்ப்படிதல், அது போதும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய முடியும். நீங்க நிறைய பேர் அந்த சின்ன ஒத்துழைப்பை காட்ட மாட்டேறீங்க. அந்த சின்ன ஒரு இடத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டா போதும், அந்த சின்ன ஒரு கீழ்ப்படிதல், அதை தானங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. நீ போய் மலையை வெட்டிட்டு வரணும்னா எதிர்பார்க்கிறாரு. நான் சொல்லிட்டேன், நீ போய் செய், நான் சொல்றேன், நீ ஆரம்பி, அதை தானே சொல்றாரு. இன்னைக்கு உங்க குறைவுனால இன்னைக்கு அதை செய்ய முடியலையா? ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் நான் உன்னை நம்பி அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை நம்பி அழைச்சிருக்கிறேன். எப்பா, நீ நிறைவா இருக்கும் போது நான் உன்னை நம்பி அழைக்கல, குறைவா இருக்கும் போது தான் உன்னை நம்பி அழைச்சேன். நிறைய பேரு குறைவு இருக்கிற மனுஷங்களை ஏத்துக்க மாட்டாங்க. குறைவு இருக்கிறவங்க போய் வேலை கேட்கும் போது என்ன கேட்பாங்க தெரியுமா? உன்னால எப்படி செய்ய முடியும், உன்னால எப்படி இந்த வேலையை செய்ய முடியும், கண்டிப்பா எனக்கு வேண்டாம், நீ வேண்டாம், இந்த வேலைக்கு நீ ஆக மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் யாரைத்தான் தேடுறாருன்னா, குறைவுள்ளவனா இருக்கிறியா,
நான் உன்னை தேடுறேன். உலகமே குதிரையை தேடும் போது என் ஆண்டவர் மட்டும் ஒரு கழுதையை தேடுவார். இந்த ராத்திரி வேலையில தேவ ஜனங்களே, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, பிரதர் என் வாழ்க்கை ஒரு குறைவுள்ள வாழ்க்கை, என்னாலாம் ஊழியம் செய்ய முடியாது, என்னாலாம் வாழ முடியாது, என்னாலாம் தேவ தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குறைவின் நடுவில் நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன். எதை கர்த்தர் பார்த்தார்னு பாக்குறீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். மோசேவை எதை வச்சு கர்த்தர் பயன்படுத்தினார் தெரியுமா? 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எபிரேயனை ஒருத்தன் வந்து மோசமா நடத்துறான்னு சொல்லிட்டு அவனை மோசே கொலை பண்ணிடுவார். அதை பார்த்த ஆண்டவர் எதை பண்றாருன்னா, இவனுக்கு இந்த ஜனங்க மேல ஒரு பெரிய வைராக்கியம் இருக்குது, இவனுக்கு இந்த ஜனங்க மேல ரொம்ப பெரிய பாரம் இருக்குது, நான் இவனை என்ன பண்ண விரும்புறேன்னா பயன்படுத்த விரும்புறேன்னு கையில் எடுத்தார். இந்த ராத்திரி இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை உன் குறைவை இன்னைக்கு பாக்குற, ஆனா நான் எதை பாக்குறேன்னா, உன் வாலிபத்துல நீ காட்டின பக்தி வைராக்கியம், நீ புதுசா என்கிட்ட வந்த போது சில வைராக்கியத்தை காமிச்சல, இங்க இருக்கிற சில எப்படி காமிச்சீங்கன்னா, உங்க வாலிபத்துல ஆண்டவரை ரொம்ப நேசிச்சீங்க, உங்க வாலிபத்துல கர்த்தரை ரொம்ப தேடினீங்க, அந்த வைராக்கியத்தை பார்த்துதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அந்த வைராக்கியத்தை பார்த்துதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கையில எடுக்க விரும்புறார். ஆனா இன்னைக்கு சொல்றேன், தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய அழைப்பு வச்சு பெரிய திட்டம் வச்சு கூட உங்க குறைவை பார்த்து நீங்க போகாம விட்டுறாதீங்க. ஆண்டவரே பார்க்காத ஒரு குறைவை நான் எங்க பார்க்கணும்? ஆண்டவரே உருவாக்கினவர் தான் யாருன்னா மோசே. அப்ப ஆண்டவரே பார்க்கல அந்த குறைவை, மோசே பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு திக்கு வாயும் அந்த நாவு. தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில தேவனே சில குறைவுகளை பார்க்காத போது நீங்க எங்க பார்க்கறீங்க? இந்த ஊழியத்துக்கோ இந்த தரிசனத்துக்கோ உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த சில திட்டங்களுக்கோ யார் தான் எஜமானன்? தான் கர்த்தர் தான் எஜமானன். அப்போ அந்த ஆண்டவரே உங்க வாழ்க்கையில எதை பார்க்கலன்னா, சில குறைவுகளை பார்க்காம கடந்து போகும்போது, சில குறைவுகளின் மத்தியில் உங்களை பயன்படுத்துவேன்னு சொல்லும் போது நீங்க மட்டும் எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அந்த குறைவுகளை இன்னும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த பலவீனங்களை இன்னும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, உன் பலவீனத்தின் நடுவிலும் உன் குறைவின் நடுவிலும் நான் உன்னை நம்பி அழைச்சிருக்கிறேன். உன்னை சாதாரணமா அழைக்கலப்பா, உன்னை நம்பி அழைச்சிருக்கிறார். இந்த ராத்திரி தேவன் திட்டமாய் சொல்லுகிறார், குறைவுள்ளவர்களை நான் நம்பி அழைத்திருக்கிறேன். வாழ்க்கையில சில குறைவு இருக்கிறது உண்மை, ஆனா ஒன்றை மறந்துடாத, நான் உன்னை நம்பி அழைச்சிருக்கிறேங்கிறத மறந்துடாத. முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், குறைவுள்ளவர்களை நம்பி அழைத்தேன். இரண்டாவது பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம், அங்க வாசிக்கலாம் 11வது வசனம் பாருங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனார் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ரெண்டாவது பாருங்க, இந்த இடத்துல மீதியானர் வந்து இந்த தேசத்துல இருக்கிற அத்தனை நன்மையும் திருடிட்டு போயிடுறாங்க. ஆடு மாடை கூட வைக்கிறது இல்லை, என்னெல்லாம் சேர்த்து வைக்கிறானுங்களோ அத்தனையும் திருடிட்டு போயிடுறாங்க. அப்ப திருடிட்டு போகும்போது எல்லாரும் சும்மா படுத்திருக்கிறாங்க. அப்ப கிதியோனுங்கிற ஒருத்தன் மட்டும் தன்னுடைய களஞ்சியங்களை சேர்த்து ஆரம்பிக்கிறான். தான் எப்படியாவது தான் சேர்த்துனதை பாதுகாக்கணும், எப்படியாவது தான் அறுவடை செஞ்சதை சேர்த்து வைக்கணும்னு இவன் எழும்பி போராட ஆரம்பிக்கிறான். அப்ப இவனுடைய போராட்டத்தை பார்த்து, இவனுடைய முயற்சியை பார்த்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, எப்பா நீ இவ்ளோ முயற்சி பண்றல, நீ இவ்ளோ பண்றல, நான் உன்னை கையில் எடுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரை கர்த்தர் ஏன் கையில் எடுத்தார் தெரியுமா? உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பல முயற்சி. எல்லாருமே தூங்கும் போது நீ மட்டும் ஜெபம் பண்ணல. இந்த ராத்திரி ஜெபத்துல பாருங்க, ஊர் உலகமே தூங்கும், இந்த நேரத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்கல்ல, இதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அழைக்கிறேன். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்ன உடனே கிதியோன் சந்தோஷப்படல, பயப்பட ஆரம்பிக்கிறான். எப்படி செய்ய முடியும்? என்னால எப்படி செய்ய முடியும்? கிதியோனுடைய வாழ்க்கையில ஒரு 3 பயம் இருந்துச்சு. அதை மட்டும் வேகமா பாருங்களேன். அந்த 15வது வசனம், அதற்கு அவன், ஆயன் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ போய் என்ன பண்ணுவ? இஸ்ரவேலரை மீதியானருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்ப. அப்ப கிதியோன் கேட்கிறாரு, எதனால ரட்சிக்க முடியும்? நான் வெறும் கையா நிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தேவன் பெரிய தரிசனத்தை உங்க வாழ்க்கையில கொடுத்து கூட உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, நீங்க வெறும் கையா நிக்கிறீங்க. இன்னைக்கு சிலது என் கையில இருந்தா செஞ்சிருவேன் பிரதர், என் கையில தான் ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி செய்ய முடியும்? இவ்வளோ பெரிய தரிசனத்தை சுமக்கிறேன்னா என் கையில ஏதாவது இருந்தா நான் செஞ்சிருவேனே, என் கையே இன்னைக்கு வெறுமையா இருக்குதே, நான் எப்படி செய்வேன்? ஒருவேளை
பயந்துட்டு இருக்கலாம். இரண்டாவது கர்த்தர் யார் அழைக்கிறார் தெரியுமா? பயந்து கொண்டிருக்கிற கிதியோன் அழைக்கிறார். பயந்து கொண்டிருக்கிறார். அவனே வந்து திருடிட்டு போயிருவாங்க, இதை எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போய் சேர்த்திடலாம்னு பயந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, நீ இதை மட்டும் காப்பாத்துறதுக்காக அழைக்கப்படல, இந்த ஊரையே காப்பாத்துறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னாரு. இன்னைக்கு ஒருவேளை இந்த ராத்திரி வேலையில ஏதோ ஒரு சின்ன காரியத்தோடு போராடிட்டு இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது மட்டும் இல்ல மகளே, இது மட்டும் இல்ல மகனே, மொத்தத்தையும் நான் யாரை நம்பிதான் தரப்போறேன்னா உன்னை நம்பிதான் தரப்போறேன். ஆண்டவர் நம்பி கொடுத்தோன்னே கிதியோன் சொல்றாரு, என் கையில ஒண்ணுமே இல்ல, நான் வெறும் கையா நிக்கிறேன். இந்த ராத்திரி நீங்க எப்படி சொல்லலாம், என் வாழ்க்கையில பெரிய தரிசனத்தை கர்த்தர் சொன்னது உண்மை, பெரிய திட்டத்தை சொன்னது உண்மை, ஆனா நான் எப்படி நிக்கிறேன் பிரதர்? வெறும் கையில நிக்கிறேன் பிரதர், என் கையில ஒண்ணும் இல்ல பிரதர். ஒண்ணும் இல்லாத நான் என்ன செய்வேன்? ஒண்ணும் இல்லாத என்னால என்ன செய்ய முடியும்? அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? ஒருவேளை வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு தேவனுடைய அழைப்பை அல்லல் தட்டிட்டு இருக்கிறியா? நான் சொல்றேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து கொண்டு வருகிற தேவன். இந்த ராத்திரி வேளையில் அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையில தேவையான அத்தனையும் கொண்டு வருவேன். நீ முன்னாடி போ. கிதியோன் ஃபர்ஸ்ட் பயந்தது எதனாலன்னா, அவர் கையில ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லாத ஒரு பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாம் இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும். சிலருக்கு பர்டிகுலரா சொல்லணும்னா, பணம் இருக்கும்போது தைரியம் இருக்கும், ஆனா வெறுமையா நிற்கும் போது என்ன இருக்காதுன்னா தைரியமே இருக்காது. தேவன் சொல்லிட்டாரு, தரிசனத்தை கொடுத்துட்டாரு, எல்லாம் உண்மை பிரதர், ஆனா கையில ஒண்ணும் இல்லாம என்ன செய்ய முடியும்? வெறும் கையில என்னால எதை பண்ண முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கைக்கு நீங்களா ரட்சி சொல்லிட்டார், உண்மைதான், ஆனா கையில ஒண்ணும் இல்லையே, நான் என்ன செய்வேன்? கிதியோன் பாருங்க, அப்படி ஒரு பயத்துல இருந்தவர் தான் கிதியோன். இரண்டாவது அதே வசனம் சொல்லும், இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளிது. சோ ரெண்டாவது கிதியோனுக்குள்ள இருந்த பயம் என்னன்னா, அவன் ஃபேமிலியை பத்தின பயம். ஏதோ நல்ல குடும்பத்துல இருந்தா கூட என்னால செஞ்சிட முடியும், ஒரு பெரிய குடும்பத்துல இருந்தா கூட செஞ்சிட முடியும், என்னால இந்த சின்ன எளிய குடும்பத்துல இருந்து என்ன செய்ய முடியும்? ஒருவேளை இந்த ராத்திரி அப்படி இந்த சப்தத்தை கேட்கிறீங்களா? பிரதர், என் வாழ்க்கையில ஒரு பெரிய குடும்பத்திலேயோ பெரிய பின்னணியில இருந்தா கூட செஞ்சிருவேன், இன்னைக்கு இந்த குடும்பத்துல இருந்து நான் என்ன செய்ய முடியும்? இந்த பிள்ளைகளை வச்சு என்னால என்ன செய்ய முடியும்? இந்த கணவனை வச்சு என்னால என்ன செய்ய முடியும்? இந்த மனைவி வச்சு என்னால என்ன செய்ய முடியும்? இந்த குடும்பத்துல இந்த இடத்துல இருந்து என்னால என்ன செய்ய முடியும்னு ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம். கிதியோனுக்கு இரண்டாவது வந்த பயம் இந்த குடும்பத்தை வச்சு. இன்னைக்கு ஒருவேளை இந்த ராத்திரி இந்த பேக்ரவுண்ட வச்சு, இந்த சூழ்நிலையை வச்சு, இந்த இடத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இந்த சத்தத்தை நீ கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை முடியாது, எந்த இடத்துல இருந்து நடக்காதுன்னு சொல்றியோ அதே இடத்துல நான் உன்னை நடக்க வைப்பேன் கிதியோன். கிதியோன் சொல்றாரு, என் குடும்பம் ரொம்ப சின்னது, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. இன்னைக்கு ராத்திரி நீங்க சொல்லுவீங்க, என் கையில ஒண்ணும் இல்லை, அதனாலதான் பயப்படுறேன், என் பக்கத்துல எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டே இல்லை, அதனாலதான் பயப்படுறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் உனக்கு பேக்ரவுண்டா வந்து நிக்கிறேன், நான் உனக்கு பின்னணியா வந்து நிக்கிறேன். இன்னைக்கு சிலதை பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்கிறல்ல, நான் சொல்றேன்ப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்ப. இன்னைக்கு கர்த்தர் யார் அழைக்கிறார் தெரியுமா? நீ பயந்துட்ட, என்னால முடியாது ஆகாதுன்னு சொல்றல, பயந்து போன கிதியோன் அழைச்ச கர்த்தர் இந்த ராத்திரி பயந்து போன ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நீ பயந்து கொண்டு இருக்கிற, அழைப்பை பெற்றுட்ட, தரிசனத்தை பெற்றுட்ட, திட்டத்தை பெற்றுட்ட, ஆனா கூட இன்னும் ஒரு பெரிய பயம், இன்னும் ஒரு நடுக்கம், எப்படி செய்வ ஆண்டவரே, என்ன செய்ய முடியும் ஆண்டவரே சொல்றியா? கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஒருவேளை கிதியோனின் பயம் உங்களை சூழ்ந்திருக்கலாம், ஆனால் கிதியோனின் தேவன் நம்முடைய தேவன், அந்த தேவன் வந்து சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. மூணாவது கிதியோனுக்குள்ள இருந்த பயம் என்ன தெரியுமா? என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். மூணாவது கிதியோனுக்குள்ள இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ரொம்ப சின்னவன், என்னால முடியாது. நீங்க நிறைய பேருக்கு தேவன் தரிசனம் வச்சு கூட நீங்க செய்யாத காரணம் என்னன்னா, நீங்க ரொம்ப சின்னவங்க, உங்களால செய்ய முடியாது, உங்களால கூடாது, அதாவது உங்களுடைய இயலாமையை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்ல. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றார், நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன். கிதியோனுக்கு இந்த மூணு விஷயம் பெரிய பயமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போப்பா, நீ இஸ்ரவேலை என்ன பண்ணுவேன்னா மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்ப. நான் உன்னை அனுப்புறேன்லப்பா, நீ பயப்படுற, நீ உன் பயத்தை முன்னாடி காட்டுற, ஆனா நான் எதை காட்டுறேன் தெரியுமா? உன் வாஞ்சையை பார்க்கிறேன். இத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கும் போது, இத்தனை
அத்தனை பேர் அமைதியா இருக்கும்போது நீ மட்டும் வாஞ்சியோட, நீ மட்டும் ஒரு தரிசனத்தோட, நீ மட்டும் ஒரு நோக்கத்தோட அமர்ந்திருக்கிறல்ல, அதை நான் பார்க்கிறேன் கிதியோன். இந்த ராத்திரி நீங்க மட்டும் தரிசனத்தோட, நீங்க மட்டும் ஒரு பெரிய திட்டத்தோட இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறேன், நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி போறாங்க, ஆனா நீங்க மட்டும் ஒரு மாதிரி நிக்கிறீங்கல்ல. இயேசு அதனால தாங்க உங்களை பார்க்கிறாரு. இயேசு அதனால தாங்க உங்களை தெரிஞ்சுக்கிறாரு. நீங்க சொல்லலாம், 1000 காரணம் சொல்லலாம், நீங்க செய்யாம இருக்கிறதுக்கு பல விஷயத்தை நீங்க சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை செய்ய வைக்கணும்னு விரும்புறேன், நான் உன்னை பயன்படுத்தணும்னு விரும்புறேன், நான் மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்கணும்னு விரும்புறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி ஒருவேளை பயத்தினால் உங்க தரிசனத்தை விட்டு, பயத்தினால் உங்க அழைப்பை விட்டு, பயத்தினால் என்னால எதையும் செய்ய முடியாது, என் பின்னணி சரியில்லை, என்னால முடியாது, இந்த குடும்பத்துல இருந்து என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லுவீங்கன்னா இயேசு உங்களை செய்ய வைப்பார். சிலருக்கெல்லாம் என்ன நினைப்புனா, இந்த குடும்பத்துல பிறக்கலன்னா வேற இடத்துல பிறந்திருந்தா என் ரேஞ்சே வேறையா இருக்கும்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் எதுவும் பண்ண மாட்டாருன்னா தப்பான இடத்துல உங்களை நாட்டி வைக்க மாட்டார். இந்த ராத்திரி அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண விரும்புறேன்னா பயத்தின் நடுவிலும் உன்னை நம்பி அழைச்சிட்டேன்ப்பா, உன்னை நம்பி அழைச்சிட்டேன்ப்பா. நிறைய டைம் நம்ம பிரச்சனை என்னன்னா, ஊழியம் நம்முடையதுன்னு நம்ம யோசிக்கும் போது தான் பிரச்சனை. ஆனா நீங்க ஒண்ணு நம்புங்க, ஊழியத்தை யார் கொடுத்தானா கர்த்தர் கொடுத்தா. அப்ப யார் நடத்துவா? கர்த்தர் நடத்துவா. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, நான் தான் செய்யணும், நான் தான் செய்யணும். நம்ம நிறைய பேரு ஊழியத்தை ஒரு ரேஸ் மாதிரி நினைச்சுக்கிறோம். அந்த இது வந்தோடனே அப்படியே வாங்கிட்டு டோஃபி வாங்கிட்டு ஓடணும். இல்ல இல்லைங்க, அவர் சொன்னாரா அவரே நடத்துவாரு, அவர் பார்த்துக்குவாரு. நீங்க வச்சு உங்க மேல அழைப்பு வச்சவர், தரிசனத்தை வச்சவர், நடத்த உண்மை உள்ளவர். கிதியோன் போய் இப்போ என்ன பண்றாரு, ஆண்டவர் அழைச்ச உடனே ஆண்டவர் 10 நாள் கிதியோனே நான் உனக்கு ட்ரைனிங் தரேன், நீ ட்ரைனிங் ஆயிட்டு போ அப்படியெல்லாம் சொன்னாரா? இல்ல இல்ல இல்ல, நீ எந்த பலத்துல இருக்கிறையோ நீ அதோட போ, நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி அந்த தேவன் ஜெயத்தை எடுத்தார். இந்த ராத்திரி கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், உங்க பயத்தின் நடுவிலோ கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அவர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். சோ குறைவுள்ளவர்களை அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். இரண்டாவது, பயந்தவர்களை அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். பேதுருவை பாருங்க, பயந்து போனவனை கொண்டு போய் 3000க்கு முன்னாடி 5000க்கு முன்னாடி நிறுத்தினார். இன்னைக்கு இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க, ஏன் என்னையே எடுத்துக்கோங்களேன், பேசுறதுக்கே பயப்படுவேன், ஒரு மனுஷன் முன்னாடி நிக்கிறதுக்கு பயப்படுவேன், காலெல்லாம் ஆடும். ஆனா கர்த்தர் இன்னைக்கு பயன்படுத்துகிறாரே. ஆனா இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த பயம் இருந்தாலும் சரி, அது உங்க வாழ்க்கையில கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு தடையா இருக்கவே முடியாது. சோ மூன்றாவது காரியத்தை வேகமா பார்த்து முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9:3 வசனம் பாருங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சப்தத்தை கேட்டான். அங்க கவனிச்சீங்கன்னா மூணாவது சவுல். யார் இந்த சவுல்னா, சபையெல்லாம் அடிச்சு உடைச்சவன். இப்போ இவன் அடிச்சு உடைச்சவன் மட்டும் இல்ல, சபையில இருக்கிறவங்களை எல்லாம் கொலை பண்றதுக்கு ஆர்டர் லெட்டர் வாங்கிட்டு போறான். முதல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, சபையில இருக்கிற அத்தனை பேரையும் கொலை பண்றது, இயேசுவை சொல்றவங்களை கொலை பண்றதுக்கு ஒரு பெரிய லெட்டர் வாங்கிட்டு போறான். அப்போ இவருடைய வாழ்க்கையே எப்படி தான் இருக்குதுன்னா, பெரிய பாவம் நிறைஞ்சதா தான் இருக்குது. ரத்த கரப்படுறதுக்கு தயாரா இருக்கிறான். ஸ்தேவானுடைய வஸ்திரங்களை பங்கு போட்டான். சோ இத்தனையும் இருந்து கூட ஆண்டவர் இவனுக்குள்ள இருந்த ஒரு வைராக்கியத்தை பார்க்கிறார், பக்தியை பார்க்கிறார். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில என்ன இருந்தாலும் தேவன் எதை பார்க்கிறார் தெரியுமா? பக்தியை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் பக்தி உள்ளவனை தமக்கென்று தேர்ந்தெடுக்கிறார். தேவன் அநேக வேளை நம்ம வாழ்க்கையில எதை தேடுறார் தெரியுமா? பக்தியை தேடுறாரு. உன் இள வயதின் பக்தியை நான் எப்படி தள்ளிடுவேன், நீ எனக்காக பக்தியா இருந்தியே நான் எப்படி தள்ளிடுவேன்? இந்த பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க எதை பார்க்கிறார்னா, பவுலுக்குள்ள இருந்த பக்தியை பார்க்கிறார். இந்த ராத்திரி வேளையில தேவன் ஏன் தெரியுமா உங்களை அழைச்சாரு? உங்க திறமையை பார்க்கல, உங்க திராணியை பார்க்கல, உங்க பின்னணியை பார்க்கல, ஆனா உங்களுக்குள்ள இருந்த பக்தி அவர் பார்த்துட்டாருங்க. உங்களுக்குள்ள அவர் மேல இருந்த பக்தி, அதனால வசனம் தெளிவா சொல்லுது, பக்தி உள்ளவனை அவர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த ராத்திரி நீங்க ஒரு பக்தியோட தானங்க இருந்தீங்க. ஆனா பக்தியோட இருந்ததுனாலதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். பவுல் அழைச்ச உடனே என்ன தெரியுமா கேட்டார்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இந்த ராத்திரி வேளையில தேவ பிள்ளையே, உன் பக்தி வீணா போகல, நீ கர்த்தருக்காக பட்ட பிரயாசம் வீணா போகல, உன் செபம் வீணா போகல, உன் காத்திருப்பு வீணா போகல. கர்த்தர் கண்டிப்பா உன்னை எப்படி அழைச்சிட்டார் தெரியுமா? பக்தி உள்ள ஒன்ன நான் நம்பி அழைக்கிறேன், பக்தி உள்ள ஒன்ன நான் விரும்பி அழைக்கிறேன். இந்த பவுல
இதுவரைக்கும் எல்லாரும் பார்த்த எல்லாரும் எப்படிதான் பார்த்தாங்கன்னா, இவன் ரொம்ப கொடுமைக்காரன், இவனை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, இதுதான் இத்தனை வருஷம் எல்லாம் பார்த்தாங்க. ஆனா கடைசியா கர்த்தர் எப்படி மாத்திட்டார்னா, பல சபைகளை ஸ்தாபிக்கிற பாத்திரமா இவன் புறப்பட்டு போனது எதுக்கு தெரியுமா? சபையை அழிக்கிறதுக்கு, சபையை ஒண்ணுமில்லாமக்கிறதுக்கு. ஆனா அவனை கர்த்தர் எப்படி மாத்தினார்னா, சபையை உருவாக்க, சபைகளை பெருக்க மாற்றினார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி போய் கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஒரு சந்திப்பு இந்த ராத்திரி வருகிறது. ஆண்டவர் பாருங்க, சவுலே சவுலேன்னு கூப்பிட்ட தேவன் இந்த ராத்திரி உங்க பேரை சொல்லி அழைக்கிறார். மகளே மகளே மகனே மகனேன்னு சொல்லி இந்த ராத்திரி உங்களை அழைச்சு கொண்டு இருக்கிறார். நான் உன்னை தெரிஞ்செடுத்து இருக்கிறேன், நான் உன்னை அழைச்சிருக்கிறேன், நான் உன்னை முன்குறிச்சிருக்கிறேன். இந்த ராத்திரி நீ ஒருவேளை பயந்து போய் கொண்டு இருக்கலாம், குறைவில் இருக்கலாம், ஆனாலும் கூட ஒரு பக்தியோடு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பக்தி உள்ள ஒன்னை நான் எனக்கு வேணும்னு எடுக்கிறேன், பக்தி உள்ள ஒன்னை நான் எனக்கு தேவன் எடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ராத்திரி கர்த்தர் பக்தி உள்ள ஒன்னையும் என்னையோ தமக்கென்று தெரிந்தெடுக்கிறார். இந்த 3 காரியம் நான் சொன்னேன். குறைவுள்ளவர்களை நம்பி அழைத்தவர், பயந்தவர்களை நம்பி அழைத்தவர், பக்தி உள்ளவர்களை நம்பி அழைத்தவர். இந்த ராத்திரி ஒரு முக்கியமான ஜெபம் பண்ண போறோம், அர்ப்பணிப்பின் ஜெபம் பண்ண போறோம். இந்த ஜெபத்துக்கு அப்புறம் கர்த்தர் உங்க அநேகரை பயன்படுத்த போறார். நீங்க அநேகர் சுடர் ஒளியாய் வீச போறீங்க. கர்த்தர் அநேக இடி முழக்கங்களை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த ராத்திரி எங்களோடு பேசுனீங்க. குறைவின் நடுவிலும் பயன்படுத்துவேன், எஸ், பயத்தின் நடுவிலும் பயன்படுத்துவேன், உன்னுடைய பக்தியிலே நான் உன்னை பயன்படுத்துவேன். இந்த 3 காரியங்களின்படி ஒரு பெரிய அபிஷேகம், பெரிய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டையா. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்ற பவுலின் வார்த்தைகளை போல இந்த ராத்திரி நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று உம்முடைய சமூகத்திலே சரணடைகிறோம், உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் அவருடைய அழைப்பில் எடுத்து பயன்படுத்தோம், ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தோம், எல்லைகளை கடந்து பயன்படுத்தோம், தேவ தரிசனங்களை பயன்படுத்தோம். உம்முடைய பிள்ளைகளை அழைப்பை கெடுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். எல்லைகளை தாண்டின ஒரு அபிஷேகம், எல்லைகளை தாண்டின ஒரு வல்லமை இந்த ராத்திரி இறங்கட்டும். இவர்களுடைய எல்லை அல்ல, இதையும் தாண்டின ஒரு பெரிய எல்லைக்குள்ள பிள்ளைகள் கடந்து போவார்களாக. ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இந்த 17வது நாள் ஜெபத்தை கர்த்தர் நடத்தினீர், ஸ்தோத்திரம். உடைய பெரிய கிருபை வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நான் பிரயோஜனமான ஊழியக்காரன், கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். நீர் கனத்தை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.